ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நானும் என் பையனும் காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். தூக்கம் வரல, ஒரே வெக்கையாக இருந்துச்சு. நாங்கள் இருக்கிறது சீட் வீடு, ஒரே வெக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு 4 மணிக்கு ஒரே இருட்டு பார்த்துக்கோங்க. யார் வீட்லேயுமே லைட் எரியலை. சரி வாடா நீ ஆம்பளை பையன் தானடா, அம்மாவுக்கு துணையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படியிலே உட்காந்துட்டோம். திண்ணையிலே உட்காந்துருந்தேன். கடைசியில் திண்ணையிலே தூங்கிட்டான். டேபிள் ஃபேன் இருக்குது, மே ஃபேன் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது, வேர்த்துட்டே இருக்குது நைட்டு. என்ன செய்கிறது? வெளியிலேயே தூங்கிட்டானா திண்ணையில். அதுக்கப்புறம் 5 மணி ஆயிடுச்சு. ஆள் அடித்து எழுப்பி தொழுக அனுப்பியாச்சு. வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கு. நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். டேன்னு கத்திட்டே இருக்கேன், நான் பேசிகிட்டே இருக்கேன், பதிலே காணா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தூங்குறவனை அடியை போட்டு எழுப்பி டீயும் பிஸ்கட்டை கொடுத்து டீயை குடிக்க விட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் சார் கிளம்பி உட்காந்துருக்காரு. இன்றைக்கி நான் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் 7:30 ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்லலை வேலை பார்க்குற வீட்டில். சரி ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் மெதுவாக வரட்டுன்னு விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியலை. அதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாதுல்ல, நம்மளும் சீக்கிரம் ஓடணும்ல. அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இன்றைக்கி லஞ்ச் பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் என்னென்னா ரசம், வெண்டைக்காய் பொரியல், பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மாவு உருண்டை, நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாரு. சாப்பாடே வேணான்னு மூஞ்சியை தூக்கிட்டு இப்போ தான் அடியை போட்டு. காலையில் எப்படி சாப்பிடாமல் அனுப்புறது? உப்புமா இருக்குது, ஆனால் அதெல்லாம் வேண்டாமா இதுக்கு. காலையில் சோறு தான் வேணுமா. ஒன்று தோசை இல்லை சப்பாத்தி, இதுதான் இதுக்கு வேணும். சரி பாய். இன்றைக்கி வேலைக்கு கிளம்பியாச்சு கொஞ்சம் சீக்கிரம்.